ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்ஃபி டாக்ஸ். இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மத்திய பிரதேஷ் மாநிலம் போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பொருள் என்னென்ன கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து உளுந்து, அப்புறம் வந்து துவரம்பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லா பயிர் வகைகள் எங்கே எவ்வளோ ரேட்டில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நம்ம இப்போ பார்த்துருந்தோம். ஸோ அடுத்து வந்து இந்த சீசன், அதாவது பார்த்திங்கன்னா முக்கியமான இந்த பயிர் வகைகளுக்கான சீசன் வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்னா மார்ச், ஏப்ரல், மே. இதுதான் வந்து முக்கியமான சீசனாக இருக்குது. இந்த டைமில் தான் எல்லா பருப்பு வகைகளும் நல்ல குவாலிட்டியோடு அங்கே வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் முக்கியமாக இப்போ இந்த சீசனில் வந்து பயங்கரமாக டன்னு கணக்கில் என்ன இறங்கியிருக்கு அப்படின்னா சோயாபீன்ஸ், அப்புறம் கோதுமை, அப்புறம் முத்துசோளம். இது மூணும் தான் இப்போ மெயினாக வந்து எல்லா மண்டிலையும் கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அப்படியே டன்னு கணக்கில் வந்து குவிஞ்சு கிடக்கு. ஸோ சும்மா கற்பனை மட்டும் கிடையாதுங்க. நான் ஏற்கனவே ரத்லாமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் வீடியோ, நான் 2-3 லைவ் வீடியோ நான் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு லைவ் நான் போட்டிருப்பேன், அதில் போய் பாருங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்துட்டு அந்த சோயாபீன் விதையை பார்த்துட்டு நான் இது வந்து துவரம்பருப்பு தான் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டன்னு கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸ் வந்து இறங்கியிருக்கு. அதே போல் வந்துன்னா கோதுமை, அப்புறம் முத்துசோளம் இப்போ உள்ள சீசனில் வந்து இதுதான் மெயினாக வந்து இறங்கியிருக்கு. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இதோட விலை என்ன அப்படின்னா நம்ம மண்டியில் கேட்கும்போது 29 ரூபா, 30 ரூபா, 25, 30. நல்ல குவாலிட்டியாக இருந்தால் 30 ரூபாயில் வாங்கலாம். ரொம்ப லோ குவாலிட்டி அப்படின்னா உங்களுக்கு 22, 23, 25 வரைக்கும் உங்களுக்கு வந்து வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க அங்கே. நீங்கள் அதே போல் தான் டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் எப்பவும் போல் உங்களுக்கு வந்து 4 ரூபா 80 காசு உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ரத்லாமில் வந்து மெயின் மண்டியிலேருந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இங்கே சென்னைக்கு இருக்கா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டாக பேசுகிறாங்க. ஆனால் இந்தூர்லேருந்து நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? இந்தூர் மண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இங்கே நமக்கு வந்து சப்ளை இருக்குது, அங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். 2 மண்டிலையும் நான் சொல்கிறேன், ரத்லாமில் உள்ள ஒரு மண்டிலையும் சரி, அடுத்தது இங்கே இந்தூரில் உள்ள மண்டிலையும் சரி. இந்த 3 பொருட்களும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ரொம்ப டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ அங்கே உள்ள ஏஜென்ட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். எனக்கு வந்து பெருசாக ஏஜென்ட்ஸ் அந்தளவுக்கு கிடைக்கல. ஆனால் வந்து பேச்சு கொடுத்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணித்தருவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த உங்களுக்கு கோதுமை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸு, முத்துசோளம், இது 3 இங்கே உள்ள ரேட்டு படி பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் இப்போ கோதுமை எடுத்துக்கிட்டிங்கன்னா 40, 45 ரூபா வரைக்கும் இங்கே உள்ள ரேட்டு போயிட்டுருக்கு. சோயாபீன்ஸ் நான் இப்போ தான் பார்த்தேன், அதுவுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 ரூபா, 60, 70 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் குவாலிட்டின்னு நினைக்கிறேன், க்ளீன் பண்ணது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முத்துசோளம் கிட்டத்தட்ட ஒரு லோ குவாலிட்டி வந்து ஒரு 28 ரூபா ரேஞ்சில் போயிட்டுருக்கு. 28, 30, 35, 40, 50 வரைக்குமே நல்ல மார்க்கெட் ரேட்டில் இன்றைக்கி போயிட்டுருக்கு. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அடிமட்ட குவாலிட்டி நீங்கள் வாங்கினா கூட உங்களுக்கு ஓரளவுக்கு மீடியம் குவாலிட்டியே அங்கே வந்து 23.5 உங்களுக்கு இருக்குது அங்கே. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து டன்னு கணக்கில் நீங்கள் வந்து ஒரு மினிமம் 3 டன் எடுக்கணுங்கிறது முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வகையில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நம்ம ஊருக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா முத்துசோளம் வந்து நம்ம ஊர்லேயே பெருமளவு நம்மளே வந்து இங்கே சாகுபடி பண்ணுறாங்க. ஓகேங்களா? திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், திருச்சி மாவட்டத்தில் ஏன்னா பெருவாரியான இடங்கள் வந்து களிமண்ணில் வந்து அவ்வளவு முத்துசோளங்கள் இங்கே வந்து பயிர் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ நீங்கள் திருச்சி, பெரம்பலூர் இந்த சரௌண்டிங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ முத்துசோளம் வந்து போடுறாங்க, நானே பார்த்துருக்கேன். ஓகேங்களா? அது தமிழகம் முழுவதும் பெருவாரியான மானாவாரி பயிர் வந்து பார்த்திங்கன்னா முத்துசோளம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ முத்துசோளத்துக்கு பெருசாக நம்ம அங்கே போய் நம்ம எடுக்கலாமா அப்படிங்கிறத நம்ம ஊரில் உள்ள ரேட்டை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். மற்றபடி சோயாபீன்ஸ்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மத்திய பிரதேஷ் மட்டும்தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இந்த சீசனில் வந்து சோயாபீன் வந்து பயங்கரமாக அங்கே வந்து விளைஞ்சிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நம்ம வந்து ஒரு லைவ் வீடியோவில் உங்களுக்கு வந்து நான் காமிச்சிருந்தேன், அதையுமே நீங்கள் பார்த்துருந்தீங்க. ஓகேங்களா? பார்க்காதவங்க தயவுசெய்து ஒரு லைவில் போய் பாருங்கள்.
ஆல்ரெடி வந்து அங்கே நான் வீடியோஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம எந்தளவுக்கு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது நீங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோதுமை. இப்போ இன்றைக்கி கூட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி கோதுமை குருணை வேணுங்க, கோதுமை தவிடு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து நமக்கு கால் பண்ணி கேட்டிருந்தார். ஸோ அந்த மாதிரி தேவைகளுக்காகவும் நீங்கள் கேட்கலாம். அப்போ கோதுமை தவிடுங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப இன்னும் குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கலாம். கிட்டத்தட்ட 5 ரூபா 10 ரூபா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் வந்து கால் பண்ணி நீங்கள் கேட்டு பாருங்கள். அல்லது நேரடியாக போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் நேரடியாக போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். மத்திய பிரதேசம் நம்ம ஒரு அடுத்த வாரம் நான் போகிறேங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அப்புறம் இந்த ஊருக்கெலாம் போங்க, மெயினாக வந்து ரத்லாம், அப்புறம் இந்தோர், இந்த இடங்களெல்லாம் பெருவாரியாக வந்து மண்டிகள் இருக்குது. அந்த மண்டியில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு டேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோயாபீன்ஸும் கோதுமையும் வந்ததுன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 ரூபா டு 30 ரூபாய்க்குள்ளே அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே ரேட்டு வந்து 45 ரூபா, 40, 45, 50 அந்த ரேஞ்சில் போயிடுது. ரொம்ப நெருக்கி ஒரு 10 ரூபா தான் நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இன்னும் நமக்கு கம்மியாக நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா? ஒரு 20-22 ரேஞ்சில் நமக்கு கிடைச்சாதான் நமக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு 10 ரூபா டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஒரு 4 ரூபா 80 காசு போக நமக்கு வந்து ஒரு 10 ரூபா நமக்கு லாபம் நிற்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி 20-22 கிடைச்சா மட்டும்தான் நமக்கு லாபம். அங்கேயே நம்ம வந்து ஒரு 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு அங்கேயே 25-30 ரூபாய்க்கு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் போக நமக்கு இங்கேயே 30-35 ரூபா நமக்கு வந்துடும். அப்போ 35 ரூபா வரும்போது இங்கே 40 ரூபாய்க்கு விற்கும்போது ஒரு 5 ரூபா லாபத்தில் நம்ம விற்போமா அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் சந்தேகத்தை ஏற்படுத்துது. அது நமக்கு வந்து ஃபேவராக இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு மக்களே. ஸோ வந்து நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரியான ஒரு ஏஜெண்ட் தான் நமக்கு தேவைப்படுறாரு. ஸோ அந்த ஏஜெண்ட்டு நமக்கு வந்து கிடைக்கல, அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? இங்கே வந்து இப்போ நமக்கு டிமார்ட் மாதிரியான மிகப்பெரிய ஒரு நிறுவனங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏஜென்ட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக அங்கே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. நம்ம புதுசாக என்ட்ரு ஆகிறோம் ஃபீல்டுக்குள்ளே அப்படிங்கும்போது நமக்கு அந்த கான்ட்ராக்ட் பெருசாக கிடைக்கல, அதுதான் இங்கே பிரச்சனை. ஓகேங்களா? மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜெண்ட்டை பிடிக்கிறதா நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணேன், எனக்கு பெருசாக வந்து அந்த கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கல மக்களே. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மத்திய பிரதேஷ் இந்த இடம் போனீங்க அப்படின்னா இந்த சீசனில் வந்து மெயினாக வந்து இந்த சம்மர் டைமில் வந்து பெருவாரியான அந்தளவுக்கு டன்னு கணக்கில் வந்து இந்த கோதுமையும் சோயாபீன்ஸு அப்புறம் வந்து முத்து சோளம் இறங்கியிருக்கு. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் ஒன்ஸ் போயிட்டு பார்த்துட்டு நீங்கள் லோடு கணக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஓகேங்களா? ரேட் வைஸ் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மக்களே. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வீடியோ உங்களே வந்து சேரும். மீண்டும் ஒரு அற்புதமான பிஸ்னஸ் வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்ஃபி டாக்ஸ். தேங்க்ஸ் பாய் மக்களே, பாய்.